தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்று நம் திருப்பூர் மக்களே மிகவும் ஆர்வமாக பெருமையுடன் எதிர்பார்க்கும் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த மண்ணின் கொங்கு நாடு கண்டெடுத்த தங்கம் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய பாரத தாயின் மணிமகுடத்தில் மீண்டும் ஒரு வைரக்கல்லாய் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற இந்த தருணத்தில் இந்த திருப்பூர் மக்களோடு நாமும் திருப்பூர் மக்களினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சகோதரனாக, தந்தையாக மற்றும் மகனாக ஒவ்வொரு ஏழை எளிய மக்களில் இருந்து மேல்தட்டு மக்கள் வரை அனைவரையும் சமமாக பாவித்து அனைவரிடத்திலும் தோழமையுடன், அது சின்ன ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அனைவரையும் மனிதாபிமானத்தோடு ஒரு மனிதனாக கருதி அனைவரிடத்திலும் பாசமாக பழகி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லி, அது திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி மற்றும் துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி, அனைத்து நிகழ்விலும் முதல் தலைவராக கலந்து கொண்டு அனைவருக்கும் இந்த திருப்பூர் மக்களுக்கும் பெருமை சேர்த்த நம்முடைய இந்த துணை ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற இந்த நிகழ்வு திருப்பூர் மக்களோடு நாங்களும் கலந்து கொண்டு பெருமைப்படுகிறோம். நன்றி. இந்திய நாட்டின் துணை குடியரசு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாலிபாளையம் முருகர் கோவிலில் இன்று பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் இந்த பகுதியுடைய மக்களின் சார்பிலும் நடைபெற்றது. இன்றைக்கு திருப்பூர் மக்களுக்கு முன்கூட்டியே தீபாவளி வந்ததை போல நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் மண்ணின் மைந்தர், அனைத்து தரப்பு மக்களையும் அனுசரித்து பழகக்கூடிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு இந்த பொறுப்புக்கு போட்டியிடுகிறார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக உள்ளது. அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். இரவு 7 மணிக்கே எங்களுக்கு முன்கூட்டியே தீபாவளி வர இருக்கிறது. திருப்பூர் மக்கள் அனைவரும் கொண்டாட இருக்கின்றோம். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நட்டாஜி அவர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, திருப்பூர் மக்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்கின்றது. திருப்பூர் எம்பி கட்சி பாகுபாடு இன்றி இன்று வாக்களிக்க வேண்டும் என்று இந்த கோவிலில் முன் நின்று திருப்பூர் மக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஏனென்றால் அவங்களோட வேட்பாளருடைய தோல்வி உறுதி செய்யப்பட்ட பிறகு மண்ணின் மைந்தர், அவருடைய பள்ளி பருவத்திலிருந்து ஒன்றாக படித்தவர், கேஎஸ்சி பள்ளியில தான் 2 பேரும் படித்து வந்திருக்காங்க. அந்த ஒரு நட்புக்காகவும் திருப்பூர் மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காகவும் கட்சி மீறி அவர் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா இது கட்சி கொறடா உத்தரவெல்லாம் இதுக்கு ஒன்றும் பாத்திப்படாதுங்க. அதனால அவர் நினைத்தால் திருப்பூர் மக்களை நினைத்து மண்ணின் மைந்தரை தேர்ந்தெடுப்பதற்கு திருப்பூர் மக்களின் சார்பாக எங்களது வேண்டுகோளை அவருக்கு வைக்கின்றோம். இன்னும் 1 மணி நேரம் கழித்துதான் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதனால திருப்பூர் எம்பியும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாக வேண்டுகோளாக வைக்கின்றோம்.